குட் மார்னிங் டு ஆல். இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஈரோடுக்கு வந்தது. ஏன்னா இந்த ஈரோடுக்கும் எனக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரும் ஈரோடு தான். ஏன் அப்படின்னா அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பை த பை என்னுடைய பேர் வந்து செல்வராஜ். கம்மிங் ஃப்ரம் செய்யார் வின்னஸ் கிரியேஷன். மை குவாலிஃபிகேஷன் பிஏ. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் பிஏ வந்துச்சுன்றதை நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் +2 ஃபெயில். +2 ஃபெயில், 3 சப்ஜெக்ட் ஃபெயில். நான் சொல்லியே ஆகணும் பிஏ தமிழ் ஏன் வந்துச்சுன்னு. +2ல வந்து 3 சப்ஜெக்ட் ஃபெயில். ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் அட்டம்ப்ட் எழுதி கடைசியா கொரோனா பாஸ் பண்ணி விடுச்சுங்க. கடைசியா கொரோனா வந்து பாஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் போன இயர் தான் பிஏ தமிழ் ஜாயின் பண்ணா செய்யாறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். எதுக்காக ஜாயின் பண்ண அப்படின்னா நான் டியூஸ் ஒர்க் செய்யணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் அதையே கண்டினியூ பண்ணல. போன இயரே 10 நாள் காலேஜ் போயிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஐ எம் நாட் குவாலிஃபிகேஷன். நான் இது வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், எனக்கும் படிப்புக்கும் ஆக பிஏ தமிழ் கிடையாது. நான் போனே என்ன பண்ணியாச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த குவாலிஃபிகேஷன் சொல்ல போனால் எனக்கு உண்மையாகவே எதுவுமே கிடையாது. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 10th தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக 10th தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பர்சன் தான் காரணம். தமிழ்நாட்டுடைய கிங், என்னுடைய மென்டர், குருஜி, காட் எல்லாமே சொல்லலாம். ரெஸ்பெக்டட் மிஸ்டர் பிரேம்குமார் சார். அவங்க ஒரு கிரேட் கிளாப் பண்ணுங்க. அந்த ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இல்லை. 2017 ஜூன் 9ஆம் தேதி இந்த சிஸ்டத்தில் என்னுடைய அட்மிஷன். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது மலை, ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம். அந்த ஊரில் ஒரு ரோடு ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு சாதாரண வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பர்சன் தான் நான். எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், லைஃப்பில் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்த நான் இன்னைக்கு ஈரோடுக்கு ஆனர் ஆஃப் கெஸ்ட் வர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஈரோடுக்கும் எனக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா லைஃப்ல ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணியோம். இதே ஈரோட்டில் கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல ₹1 கையில் இல்லாம டியூ சாப்ட்ல ஒரு 500 ரூபாய் என் ஃப்ரெண்டு டியூ சாப்ட் செய்யறதுக்கு தரன்னு சொன்னதுக்காக அவனை நம்பி வித்தவுட்ல ₹1 கிடையாதுங்க, ஈரோடுக்கு ஜோலார்பேட்ல இருந்து ட்ரெயின்ல வித்தவுட்ல வந்து கரெக்டா 1 மணிக்கு ஈரோட்ல ரீச் ஆகி பிச்சைக்காரங்க படுத்துட்டு இருந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாத்தில் தூங்கிட்டு இருந்தேன்னா கரெக்டா 1 மணிக்கு படுத்து தூங்கின உடனே போலீஸ்காரன் வந்து விட்டான் ஒரு அடி. மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். விட்டான் ஒரு அடி, அடிச்சு என் போனை பிடிக்கிட்டு போய் 1 மணி நேரம் இதே ஈரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் அவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தான் 1 மணி நேரம். கரெக்டா 2 மணிக்கு போனை கொடுத்தாரு. கொடுத்து உடனே வாங்கிட்டு வெளியே வந்த உடனே தூக்கம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திரும்ப தூங்கணும். நம்ம பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்றோம் இல்லையா, அந்த பிளேஸ்ல திரும்ப பிச்சைக்காரன் கூட பிச்சைக்காரன் மாதிரியே தூங்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஈரோட்டில் இந்த மாதிரி நான் வந்து சாப்பிட்றது கூட வழி இல்லாம ரொம்ப பசியோட நான் பிளாட்பாரத்தில் தூங்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இதே ஈரோட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆனர் ஆஃப் கெஸ்டா வந்திருக்குன்னா தேங்க்ஸ் டு டியூ சாப்ட். Thanks to Dew Soft and a great system Dew Soft. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வா வேற லெவலுங்க. ஒண்ணுமே படிக்கலீங்க, எல்லாரும் படிச்ச பேரெல்லாம் எல்லாம்
ஒரே ஃபார்முலா தான், படிச்ச பிச்சைக்காரன் வேணா எல்லாம். இன்னைக்கு அதிகம் பிச்சைக்காரன் ரோட்ல சுத்துறோம் அத்தனை பேரும் ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் இங்கிலீஷ சூப்பரா பேசுவான். எவ்வளவு படிச்சிருக்க? ட்ரிபிள் டிகிரிண்டுவான். நான் நிறைய பிச்சைக்காரங்களை சந்திச்சிருக்கேன், இங்கிலீஷ் சூப்பரா பேசுவான். இதுதான் தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன். நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை ஆளாக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இங்க காலையில் கூட ஒரு மெசேஜ் படிச்சுட்டு வந்தா, ஒரு ஸ்டூடெண்டோடைய அப்பா சொல்றாரு, தமிழ்நாட்டு எஜுகேஷன் சரியில்லை சார், படிச்சா வேலைக்கு போக முடியல சார், கவர்மெண்ட் சரியில்லை சார், நான் 10 ஆடு வாங்கி விட்டுருக்கேன், என் பையனை ஆடு மேய்க்க விட போறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் மேல ஒரு ஃபாதர் பேட்டி கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்க. செஞ்சர் டியூஸ் ஆஃப், நான் எடுத்த ஒரே ஒரு டிசிஷன் தான், செஞ்சர் டியூஸ் ஆஃப் செய்யணும், இல்லையா சாகணும். கரெக்டா நீங்க 6 வருஷம் ஆயிடுச்சு டியூஸ் ஆஃப் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 5 டைம் கோவா போயிருக்கேன், 3 டைம் டெல்லி போயிருக்கேன், அதுல ஒரு டைம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்கேன். இன்னைக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் பிராண்டட் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிராண்டட் எனக்கு பிடிச்ச அத்தனை விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கேன். இதுல ஐபோனா இருக்கட்டும், என்னோட பைக்கா இருக்கட்டும், நான் 70 to 1000ல iPhone 13 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வெயிட் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தது எப்படி அப்படின்னாக்கா, இந்த டியூஸ் சாஃப்ட்ல பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 2017ல நான் 10th சர்டிஃபிகேட் வச்சு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். பிரைவேட்ல 40,000 ரூபாய் ஃபீஸ். டிசிஷன் ஒரு பர்சன் இந்த சிஸ்டத்துக்காக எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னு சொல்றேன் பாருங்க. 2017ல டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 40,000 ஃபார் இயர்ஸ் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே எங்க வீட்டில் போய் சொல்றேன், 1 ரூபாய் கொடுத்த உதவல. அன்னைக்கு என்கிட்ட மொபைல் கூட கிடையாது, என்கிட்ட இருந்தது கீபோர்டு மொபைல். என் ஃப்ரெண்டு இருந்தாரு, என் ஃப்ரெண்டுக்கு நான் உண்மையை தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு அவருக்கு நான் உண்மையை நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டுடைய மொபைலை வித்துட்டு தான் இதில் நான் ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டுடைய மொபைலை வித்துட்டு ஜாயின் பண்ண நான் இன்னைக்கு iPhone 13 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் growth. இன்னைக்கு அதே திருப்பத்தூர்ல எங்களோட டிராவலிங்ல இன்னைக்கு 6 வருஷம் ஜர்னில கிட்டத்தட்ட 3 வருஷம் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்திருக்கேன். அதே திருப்பத்தூர்ல உண்மையே சீஃப் கெஸ்ட் சார் என்னுடைய ஃப்ரெண்டு தான். டியூஸ் அவுட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பாருங்க, என்னுடைய ஃப்ரெண்டு சீஃப் கெஸ்ட், நான் ஆனர் ஆஃப் கெஸ்ட். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்டாவும் இருந்து லைஃப்லும் growth ஆகணும். இதுதான் உண்மையான ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த விஷயத்தை நானும் சாரும் ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு சாரு உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த மாசம் சாருது கார் டெலிவரி. அப்படியே அடுத்து ஒரே மாசம் கேப், அடுத்த மார்ச்ல என்னுடைய கார் டெலிவரி. இதுதான் growth. நிஷான் மேக்னெட் 10 லட்சம் வேல்யூல கார் மார்ச் மாசம் என்னுடைய கார் டெலிவரி ஆக போகுது. சாருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் கார் எடுத்துட்டாருன்னா அடுத்து நான் ப்ராசஸ் பண்ணிடுவேன். அடுத்து டிப்ளமேட். எல்லாமே சாத்தியம். பிலீவ் பண்ணும் சிஸ்டத்தையும் என்னையும் நான் எதை பிலீவ் பண்ணணும் அது சாத்தியமாயிருக்கு. போன் இல்ல பரவாயில்ல, போனா போது. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னது, மச்சான் போன் தானே, போனா போது நம்ம ஐபோனை வாங்கிக்கலாம். விளையாட்டுத்தனமா சொன்னங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என் ஃப்ரெண்டு கிட்ட விளையாட்டுத்தனமா சொன்னோம், பார்த்துக்கோண்டா ஃபியூச்சர்ல நம்ம ஐபோனே வாங்கிக்கலாம், இந்த போனை தைரியமா வித்துருந்தோம். வித்தான் 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டேங்க. போய் காலில் விழுந்து எங்க வீட்டுல கெஞ்சிரும், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு கெஞ்சினோம். நகைலாம் அடமானம் வச்சு அம்மா பைசா கொடுத்து இதுல என்ட்ரி ஆயிட்டோம். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே. ஏன்னா இதுல நம்ம டிராவல் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இதுல ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனிங்ல டியூஸ் அவுட்ல லைஃப்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. 40,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருந்த காலேஜை ஃபைனல் இயர்ல தூக்கி போட்டு வந்துட்டோம். இதுதான் டிசிஷன். இந்த டியூஸ் அவுட் சிஸ்டத்துக்காக 40,000 ரூபாய் செலவு பண்ணி படிச்சுட்டு இருந்த டிப்ளமோ ஃபைனல் இயர்ல காலேஜ் தூக்கி போட்டு வந்தாச்சு. ஃபுல் டைம் டியூஸ் அவுட்ல இறங்கியாச்சு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ரூம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம், வாடகை கொடுக்கணும், பைசா கொடுக்க முடியல. கரெக்டா ஹவுஸ் ஓனருக்கு தெரியாம நைட்டு 11 மணிக்கு கேட்டுக்கு குடிச்சிட்டு போயிட்டு தூங்கிட்டு 5 மணிக்குள்ள தூங்கி வந்து ஓடி வந்துட வேண்டியது. கிட்டத்தட்ட 3 வருஷம் என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருந்திருக்கேன். எனக்கு என் ஃபேமிலிக்கு எந்த ஒரு கனெக்ஷன் கான்டாக்ட்
எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் டியூஸ் அவுட் பண்ணியிருக்கோம். அதே திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நானும் சாரும் சாப்பிடாத கோவிலே இருக்க, நானும் சாரும் நாங்கள் கையேந்தி சாப்பிடாத மண்டபமே இருக்க. இன்னைக்கு அப்படி தொடங்கின லைஃப். இன்னைக்கு நாங்கள் ஒரு சாப்பாடு, ஒரு வேளை ஃபுட்டு சாப்பிடணும் வெளியில் அப்படின்னா கூட எந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக இருக்கு, தரமான ஃபுட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சூஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு டியூஸ் அவுட் எங்களை மாற்றி கொடுத்துருக்கு. இந்த டியூஸ் அவுட்காக இதை கிரியேட் பண்ணி எப்படி சார்க்காக ஒரு கிரேட் கிளாப் பண்ணுங்க. கிரேட் கிளாப். ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு செய்யால ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கான். ஜஸ்ட் 2 years. ஜஸ்ட் 2 years. என்னுடைய செய்யால கிரியேட் பண்ண டீம் 2 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டாக 2 வருஷத்துல நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பெரிய டீமை உருவாக்கியிருக்கேன். அடுத்து ஒரு மிகப்பெரிய லெவலையும் கம்மிங் சூன் அச்சீவ் பண்ண போறேன். ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுத்துச்சு இந்த டியூஸ் அவுட். இந்த அளவுக்கு பர்சனாலிட்டி, கோட் ஷூட்டு. இன்னைக்கு அடுத்த மாசம் ஃப்ளைட்ல டிராவல் பண்றோம். ரொம்ப இன்னும் பல வருஷத்தை கனவுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் என் ஊர்ல யாரும் ஃப்ளைட்ல போனதே இல்லை. இது வரைக்கும் என் ஊர்ல யாரும் கோவாவே போனதில்லை. ஆனா நான் 5 டைம் கோவா போயிட்டு வந்துட்டேன். ஒரு டைம் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த டைம் என்னுடைய பல வருஷத்தை கனவு நிறைவேற போது. அதுதான் ஃப்ளைட். நெக்ஸ்ட் வீக் புக்கிங் ஃப்ளைட்டு தயாராகிடுச்சு. புக்கிங் பண்ண போறோம். அடுத்த ஃப்ளைட்டு தான் நாங்கள் திரும்ப என்ன பண்ண போறோம், நாங்கள் கோவா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட் தான் வர போறோம். இந்த அளவுக்கு சாதாரண எப்படி சொல்றதுன்னு என்னால் தெரியலைங்க. ஏன்னா நான் இந்த டியூஸ் அவுட்டுக்குள்ள வரும்போதுலாம் சப்பலுக்கு கூட வழி கிடையாது. நடந்து தான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எங்கிட்ட 1.5 லட்ச ரூபாய் பைக் இருக்கு. என்னோட ட்ரீம் பைக் இருக்கு. எங்கிட்ட 1.5 லட்ச ரூபாய் பைக் இருக்கு. இன்னைக்கு ஷூஸ் எல்லாம் உண்மை என்னால் எனக்கு நிறைய கன்ஃபியூசன். என்ன கன்ஃபியூசன் அப்படின்னாக்கா, கரெக்டாக என்கிட்ட 10 செட்டு ஷூஸ் இருக்கு. எல்லாமே பிராண்டடாக இருக்கு. 1500, 2000, 2500. ரீசெண்டாக இப்போ கூட ஒரு உட்லாண்ட் ஒரு செப்பல் எடுத்தோம். கரெக்டாக 3000. ட்ரீம். காரணம் என்னோட ட்ரீம். ஏன்னா லைஃப்ல அவ்வளோ சேலஞ்ச். இந்த டியூஸ் அவுட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை பார்த்து காரி துப்பாத ஆளே கிடையாது. நீ எல்லாம் உருப்பிட போறியா? என் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் போய் என்ன பண்ண போற? இப்பெல்லாம் இப்படி சொன்னவன தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். இப்படி சொன்னவன தான் தேடிட்டு இருக்கேன். ஒத்த உடச்சுக்க மாட்டேங்கிறான். பயம். என்னது பயம்? ஏன்னா நாங்களாம் சவால் விட்டுருவனுக்கே சவால் விட்டு ஜெயிச்சுக்காம இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வந்தாச்சு. என்ன நெகட்டிவ் பண்ணோட தேடி நிற்கிறான். என்ன நெகட்டிவ் பண்ணோட தேடிட்டு இருக்கான். நான் சென்னையில் 2018 டியூஸ் அவுட் ஸ்டார்ட் பண்ணா ஒருத்தன் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண முடியல, கெடுத்து விட்டான் எல்லாத்தையுமே. அவன் சொல்றான், அடுத்த 5 வருஷம் கழிச்சு பாரு நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கா பாருன்னு சொல்லி என் ஊருக்கார சொன்னான். அவன் அப்படியே இருக்கான், நான் டெவலப் ஆயிட்டேன். அவன் அப்படியே இருக்கான், நான் டெவலப் ஆயிட்டேன். இதுக்கெல்லாம் எதுக்கு சேலஞ்ச் விடணும்? எதுக்கு சேலஞ்ச் விடணும்? அவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, எவன் 12வது ஃபெயிலு, இவன் நான் போய் எங்க ஊருக்கு விட்டுட்டு போறான். இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நான் +2 படிக்கும் போதும் என்னுடைய பேட்ச்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஸ்டூடெண்ட் என் ஊருக்காரு. சொல்லவே தேவையில்ல. என் ரிலேஷன் பொண்ணு ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நான் +2 ஃபெயில். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப எனக்கு எந்த மாதிரி ஒரு ரிப்ளை இருந்திருக்கும். +2 ஃபெயில் ஆயிட்டு 10 நாள் தலை காட்ட முடியல, வெளியில தலை காட்ட முடியல. ஏன்னா இன்னைக்கு அது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அப்போ ரொம்ப பெரிய விஷயம். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் +2 கம்ப்ளீட் பண்ணி 8 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. என்ன பார்த்தா அப்படி தெரியல தானே, இதுதான் வேணும், இதுதான் வேணும். என்ன என்ன பார்த்து தெரியக்கூடாது. இன்னைக்கு எனக்கு 24 ஏஜ் ஆயிடுச்சு. ஐ எம் மேரிடு. நம்ப முடியல, இதுதான் வேணும். ஐ எம் மேரிடு. யாருமே நம்ப முடியல தானே, இதுதான் வேணும். இதுக்காகவே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். டியூஸ் அவுட் செஞ்சா உன் ட்ரீமை அடையலாம். டியூஸ் அவுட் செஞ்சா உன் ட்ரீம் கேர்ளை அடையலாம். அதுதான் டியூஸ் அவுட். இதுக்காக ஒரு கிரேட் கிளாப் பண்ணமே. இந்த டியூஸ் அவுட்டால என் ட்ரீம் கேர்ள் அடைஞ்சிருக்கேன். லவ் மேரேஜ் இந்த டியூஸ் அவுட்டால. ஏன்னா என்னுடைய வைஃப் பிஎடுங்க, ஐ எம் +2 ஃபெயிலுங்க, வைஃப் பிஎடு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 12வது ஃபெயில் ஆன எனக்கு பிஎட் படிச்சு பொண்ணு கொடுக்கறது.
இது சாத்தியம் சார். இது வாய்ப்பு இருக்கு? சத்தியமா வாய்ப்பு இல்லைங்க. எப்படி இது சாத்தியம்? படிச்சவனுக்கே பொண்ணு பண்றாங்க, படிக்காத எனக்கு உண்மையாவே இப்ப என்னுடைய வைஃபை நான் மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டு போறதுக்கு அப்புறமா அவங்க எடுத்த டிசிஷன், பையன் என்ன வேலையில இருக்கான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், என்னுடைய ஸ்டேட்டஸ, என்னுடைய வளர்ச்சியை பார்த்தோன்னே ஓகே பொண்ணு கொடுத்துட்டாங்க, கல்யாணத்தை பண்ணிட்டோம். எனக்கு ஒரே பெரிய ஷாக்கு. எனக்கு இப்ப கூட ஒரே ஷாக்கு தான் இருக்கு. எப்படி பிஎட் முடிச்சு பொண்ணை கொடுத்தாங்க? எல்லாருக்கும் எதிர்ப்பு தானே வரும். உண்மையே இல்லை சார், எதிர்ப்பு தானே. இன்னைக்கு ஏன்னா படிச்ச உடனே வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல. இந்த டியூஸ் ஆஃப் லாஸ்ட் 3 months என்னோட இன்கம் மட்டுமே 2 லட்சங்க. 2 லட்சம். இந்த மாதிரி இன்கம் பண்ணா பொண்ணு கொடுக்காம போயிட்டு போறாங்க. பொண்ணு என்னங்க எவ்வளவு பெரிய ஆளவில்லை, நம்ம வேற லெவல்ல கல்யாணம் பண்றோம், பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி டியூஸ் அவுட் கொடுத்துட்டு இருக்கு நம்ம லைஃப். இந்த டியூஸ் அவுட்டை நம்ம என்ஜாய் பண்ணி செய்யணுங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். நல்லா கோவா போயிட்டேன், 2 நைட் ஸ்டே பண்றோமா, என்ன 2 நைட்லாம் பார்க்க முடியாது. எங்க இருப்பேன்? கிளப்ல இருப்பேன். நானு எந்த கிளப்ல இருப்பேன்னு எனக்கே தெரியாது. லைஃப் அந்த மாதிரி ஒரு லைஃப்ங்க. இதெல்லாம் யார் கொடுத்தது? டியூஸ் அவுட் கிளப் லைஃப்ங்க. இந்த கிளப்புக்கு போறதுக்காகவே ஹிந்தி கத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட கோவாவில் பெரிய பெரிய பணக்காரங்க போற கிளப்ல எல்லாத்தையும் இப்போ கூட ரீசெண்டா இந்த டைம் போனோம், 2 நைட்டும் கிளப்ல தான் இருந்தோம். கரெக்டா 3 மணி தான் ஹோட்டலுக்கு வருவோம். பகல் பூரா தூங்கி எடுத்தா 3 மணிக்கு கிளப்புக்கு போயிடும். இது சாரி நைட் ஆனா 7-8 மணிக்கு கிளப்புக்கு போயிட வேண்டியது. அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல். உண்மையா சொல்றீங்க, என்னுடைய லைஃப்ல ஃப்ளைட்டை தவிர எல்லா லைஃப் ஸ்டைலையும் நான் அனுபவிச்சாச்சு. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இந்த டியூஸ் அவுட். இந்த மாதிரி ஒரு லைஃபை கொடுத்த என்னுடைய குரு பிரேம் சார் லைன் ஒன்ஸ் ஒரு மனமார்ந்த நன்றிகள், ஒரு கிரேட் கிளாப் பண்ணுங்க. லைஃப்ல ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்குமே லைஃப்ல ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா நாம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதில்ல. என்ன அப்படின்னா சக்சஸ்க்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்ம ட்ரீமுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் ஒரு கவிதை இருக்கு. அந்த ஒரு கவிதை உண்மை, அந்த ஒரு மெசேஜ் நம்ம வாழ்க்கை அத்தனையும் மாத்திரும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு. அதுதான் இந்த உலகத்துல மிக சிறந்த ஒரு மெசேஜ், ஆக்ஷன். இது ஆக்ஷன். நம்ம ஆக்ஷன் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்லைங்க, இதுதான் நம்ம கோல். நம்ம லைஃப் ஒரு கேம், நம்ம லைஃப் ஒரு கேம். இது உன்னோட கோல் அப்படின்னா, இப்ப இந்த கோல் தான் உன்னுடைய டார்கெட்னா, அதை அடையணும்னு ஓடிட்டு இருக்கேன். திஸ் ஃபார்முலா. ஆனா உன் பின்னாடி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ரேசிங். இப்போ உன் கோலை நீ அடையல அப்படின்னா பின்னாடி வருவான், எட்டின்னு ஒரு உத வச்சுட்டு அவன் போய் உன் கோலை பிடிப்பான். இவ்வளவுதான் கான்செப்ட். இது யாருக்கு புரியுதோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுறாங்க. நான் யாருக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. என்ன சான்ஸ்? என் கோலை யாரும் பிடிக்க கூடாது, என் கோலை நான் தான் பிடிக்கணும். அந்த சான்ஸ் நான் வேற யாருக்கும் கொடுக்கறதில்ல. என் பின்னாடி லட்சம் கோடிகள் பேர் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க டியூஸ் அவுட் செய்யலாம், செய்யாமல போலாம். ஆனா இதே யூரோட்ல உங்க முன்னாடி ஒருத்தர் டியூஸ் அவுட் பண்ணி கோடீஸ்வரர் ஆகதான் போறாங்க. ஆனா அதே கோடீஸ்வரரை நீங்க ஆக கூடாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஆக கூடாது, அதே கோடீஸ்வரன் ஆகலல்ல. ஆனா இங்க பிரச்சனை தெரியுமா, நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு திங்க் பண்றதுல. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. படிச்ச பேர்ல எல்லாம் படிச்சா பண்ணி கூட மேய்க்க முடியாதுங்க. அப்ப படிக்காம நான் எப்படி பேர் எல்லாம் எப்படி நீ கார் வாங்கலாம் வளர்ந்துருக்கா? காரணம் செல்ஃப் கான்ஃபிடென்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஓன் டிசிஷன். லைஃப்ல ஒரு சேலஞ்ச் இருக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும். நம்மள அசிங்கப்பட்ட முன்னாடி ஜெயிக்கணும். நம்ம கார் எடுத்துட்டு ஊர்ல போறோம்னா அவன் அண்ணாந்து பார்க்கணும், என்னடா வளர்ச்சி, வாழ்ந்தா இவனை மாறி வாழலையா. என் குடும்பம் இன்னைக்கு சொல்லுது, என்ன ஒரு ரோல் மாடல் எடுத்துட்டு இருக்க, என்ன லைஃப்யா. ஒரு நாள் இங்க இருக்கான், ஒரு நாள் அங்க இருக்கான். எங்க இருக்கனே தெரிய மாட்டேங்குது. எங்க அப்பாவுக்கே ஒரே குழப்பம். எங்க அப்பா எனக்கு வச்சிருக்கிற பேரு உலக சுற்றும் வாலிபர்.
லாஸ்டா காஷ்மீர் போயிட்டு வரும்போதும் மிகப்பெரிய ஒரு கூத்துங்க. கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு தான் ஊருக்கு வந்தோம், சாரி தமிழ்நாடு வந்தோம். கரெக்டா 10 நாள் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிடுச்சு காஷ்மீர் போயிட்டு வரதுக்கு, ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கு. எங்க அப்பா அந்த 10 நாளும் சரக்கை போட்டுட்டு ஒவ்வொரு வீடியோ போயிட்டு என் பையன் வெளிநாடு போயிட்டான், என் பையன் வெளிநாடு போயிட்டான், என் பையன் வெளிநாடு போயிட்டான், ஒரே பெருமை. அதே அப்பா அம்மா தான் இதை ஸ்டார்ட் பண்ணும் போதும் அவ்வளோ நெகட்டிவ்ங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்க உண்மையாவே சொல்றான், இந்த டியூஸ் விட்டு விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா அம்மா உண்மையாவே என்ன தொடப்ப கட்டிட்டு அடி அடிச்சு திரும்ப போட்டாங்க டியூஸ் அவுட்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த டியூஸ் அவுட்னா இப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. என்ன காரணம்? எந்த டென்ஷன் ஃப்ரீ லைஃபுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா டியூஸ் அவுட்ல. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி உண்மையாவே எனக்கு டென்ஷனே இல்லைங்க. 24 hours நான் எடுக்கிறதான் அந்த நேரமே. நான் என்ன செய்யணும், தூங்கணுமா இல்லை எங்கேயாச்சும் வேலைக்கு போகணுமா, நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணணுமா இல்லை செமினார் பண்ணணுமா ட்ரைனிங் பண்ணணும், என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டு தான் என்னுடைய டைம் போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாபுக்கு போனால் 12 மணி நேரம் 8 மணி நேரம் எவனை பார்த்துருக்கீங்களா அடிமை வேலை செய்யணும். ஆனால் டியூஸ் அப்படியே வேலை செய்யறீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்றத டியூஸ் ஆஃப்டா அது எதுக்கு டியூஸ் ஆஃப்டா? ஏங்க ஒரு விஷயம் சொல்ற தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த டியூஸ் ஆஃப்ட்ல பிளானை கொடுப்பாங்க, ஒரு 11,000 பேமெண்ட் பண்ணணும். இந்த 11,000த்துக்கு அவன் யோசிப்பான் பாருங்க, 1000 லட்சம் தடவை கூட யோசிப்பான். ஆனால் அதே கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு போஸ்டிங்னா 5 லட்சம் கட்டினா உனக்கு போஸ்டிங் கிடைச்சிரும்னு சொல்லி பாருங்க, ஒரு டைம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த மறுநாளே 5 லட்சம் ரெடி பண்ணுவான். என் ரிலேஷன் பையன் மொத்தம் சேல்ஸ்மேன் வேலைக்கு 8 லட்சம் ரூபாய் கட்டி 8 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கட்டுக்கான். சேல்ஸ் வேலையும் போச்சு, பணமும் போச்சு. 8 லட்சம் சேல்ஸ் வேலையும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சுங்க. அவனை பார்ப்பது எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். ஆனா பைத்தியக்காரா, 11,000 என்னடா டியூஸ் அவுட் கேட்டோம், இது பண்ணியிருந்தா உனக்கு அந்த 8 லட்சம் பண்ணுது, உனக்கு வேற லெவலில் உனக்கு லைஃபே. ஆனால் புரிஞ்சுக்க மாட்டாங்க மக்கள். எல்லாம் அப்படியே ரத்தத்திலே ஊறி போச்சு. கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப். என்ன காரணம்? ஈரோடு சுற்றி நிறைய ஃபேக்ட்ரி, படிப்புக்கு வேலை கிடைக்கல, கம்பெனியில் வேலை கிடைச்சிட போகுது. எவனோ 10 பேர் ஆகி போட்டுமே, நான் ஏன் பேர் ஆகணும்? இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் திங்கிங் உங்களை சுற்றி. உங்களுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் இருக்கு, உங்களுக்கு உங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களோட ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், உங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற மாதிரிலாம் ஒரு கடுகளை கூட திங்கிங் இல்லை மக்களுக்கு. அவ்வளோ லோஸ்ட் நாலேஜ், வேஸ்ட் பெஸ்ட் வேஸ்ட் பெஸ்ட் இஸ் டிசால்வ்ட். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த அளவுக்கு பேசணும்னா, இந்த அளவுக்கு ப்ரௌட் இருக்குன்னா காரணம் டியூஸ் சாப்பிட்டு தான். காரணம் டியூஸ் சாப்பிட்டு தான். இதே கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற யாராவது வந்து இப்படி பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேசணுமா? ஐயோ ஆட விடுறா சாமி ஓடுருவோம். ஆனால் டியூஸ் சாப்பிட்ல நாங்களாம் விட்டோம். மணிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சு தூசு கைப்பிடுவோம். நாங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ அனுபவம் இருக்கு, அவ்வளோ நாலேஜ் இருக்கு, அவ்வளோ அனுபவம் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க, டியூஸ் சாப்பிட்டு கொடுக்குது. இந்த டியூஸ் சாப்பிட்டு ஒரு கிரேட் கிளாப் பண்ணலாமே, கிரேட் கிளாப், கிரேட் கிளாப். ஏன்னா டுடே சீஃப் கெஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ பேர் ஒரு வளர்ச்சிங்க, அவ்வளோ பேர் ஒரு வளர்ச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பொறுங்க. நாங்களாம் வந்து பொறுமைன்னு ஒரு உதாரணம் கூட சொல்லலாங்க. நானும் சாரும் அனுபவிக்காத கஷ்டங்களே கிடையாது. நானும் சாரும் அனுபவிக்காத கஷ்டங்களே கிடையாது. நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. நாங்களாம் எப்படா பிரச்சனை வரும், அது எப்படா எதிர்கொள்ளலாம், ஒரு புது அனுபவம் கிடைக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டியூஸ் சாஃப்ட். தேங்க்ஸ் டு ஈரோடு, தேங்க்ஸ் டு டியூஸ் ஆடியன்ஸ் அண்ட் லேடர்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு நன்றிகள். அடுத்து என்னுடைய கமிட்மெண்ட், கம்மிங் சூன் மை டிப்ளமெண்ட், கம்மிங் சூன் மை டிப்ளமெண்ட் பிக் ட்ரீம். ஏன்னா ஒரு டியூஸ் ஆப்டியன் ப்ரிவிலேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருடைய ட்ரீம் எதாக இருக்குன்னா சீக்கிரம் எப்படியாவது டிப்ளமெண்ட் ஆகணுன்றது தான். அந்த ட்ரீம் எனக்கு கூடிய சீக்கிரத்தில்
அந்த கனவு நிறைவேற போது. அதே மாதிரி என்னுடைய ஜென்ரேஷன்ஸ்லே இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத வாங்காத ஒரு விஷயம் கார். அந்த ஒரு பிக் கார் என்னுடைய டார்லிங் கூட சொல்லலாம். அது மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு. நைட்டு கூட அந்த ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே வந்த உடனே என் ட்ரீம் தான் என் முன்னாடி தெரிஞ்சு. அதை போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீம். அதை ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நான் அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுத்த இந்த டியூசாட்டுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்லி, எனக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஜெய் டியூசாட், ஜெய் அப்டேட். தேங்க்யூ, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லவங்க வாழ மாட்டேன், கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான்.